இன்னைக்கு சபைகள் எங்க போய் நிற்கிறது தெரியுமா? நான் அவரை கவனிச்சிட்டு இருந்தேன். இவர் எப்படி ஆராதனை நடத்துகிறார்? ஏன்னா நம்மளை விட பல வருஷம் அவங்க எல்லாம் பெரிய தேவனால் பயன்படுத்தப்பட்ட நிறைய திருச்சபைகள் இருந்தவங்க. நிறைய பாடுகள், நிறைய வேதனைகள், நிறைய நிந்தைகள், நிறைய அவமானங்கள். நீங்க எல்லாம் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் மட்டும் தான் பார்ப்பீங்க. பின்னாடி இருக்கிற கண்ணீரை பார்க்க முடியாது. எவ்வளவு கண்ணீர் இருக்கும் ஒரு ஊழியக்காரனுக்கும், எவ்வளவு வேதனைகள் இருக்கும். ஆனா அவங்க எப்படி அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்களோ அதே வார்த்தை, அதே வேகம், அதே அபிஷேகம் இன்றைக்கும் இருப்பதற்கு காரணம் தேவனிடத்தில் காத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஏன் உன் குடும்பத்தில் மரணம்? ஏன் உன் குடும்பத்தில் பிரச்சனை? ஏன் உன் குடும்பத்தில் சிறையிருப்பு மாறவில்லை? நீ வேதத்தை மறந்திருக்கிறாய், சட்டத்தை மீறி இருக்கிறாய். ஹல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது, நீ பாவம் செய்யாதே. பாவம் உன்னை மரணத்துக்கு நேராக கொண்டு செல்லும். பாவம் உன் குடும்பத்தை பிரிக்கும். பாவம் உனக்கு மரண பயத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் உனக்கு சாபத்தை கொண்டு வரும்.